السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أنت تطلع بيننا في الكواكب كالبدور، بل وأشرف منه يا سيدي خير النبي. أنت أم أم أب ما رأينا فيهما مثل حسنك قط يا سيدي خير النبي. الشفاعة هب لنا في القيامة مشفقا، وأهلنا إن ضاع يا سيدي خير النبي. الصلاة على النبي كل وقت دائما، لاح نجم في السماء سيدي خير النبي. صلى الله على محمد صلى الله عليه وسلم، صلى الله على محمد صلى الله عليه وسلم، صلى الله على محمد صلى الله عليه وسلم، صلى الله على محمد يا رب صل عليه وسلم. بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله وعلينا عباد الله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم في معنى الحديث: يوم الجمعة عيد الفقراء والمساكين، إلى آخر الحديث الشريف. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. வல்லவனை வாழ்த்தி வல்லல் கோமானை போற்றி வழிமார்களின் ஆசிதனை நாடி எனது உரையை துவங்குகிறேன். புனிதமான இந்த ஷபே பராத் இரவில மகத்துவமிக்க இந்த மஸ்ஜிதில் நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கே புகழனைத்து முறித்தாகட்டும். இன்று நம்மையெல்லாம் நல்லது கேட்பதற்காக ஒன்று கூட்டியது போல நாளை மறுமையில் சுவன பூஞ்சோலையிலே நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ஷபே பராத் இரவில நன்மையான அமல்கள் அதிகமாக செய்வதற்காக வேண்டி சலாமத் மஸ்ஜிதிலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த ஒன்று கூடுதலை கபூல் செய்து அருள் புரிவானாக. ஷபே பராத் ஷஅபானுல் முஅல்லம் என்று சொல்லப்படுகின்ற மகத்தான ஷஅபான் மாதத்தினுடைய 15ஆம் இரவாக இருக்கிறது. அந்த இரவைத்தான் இப்போது நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம். இந்த ஒரு இரவு எப்படிப்பட்டது? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், இந்த இரவை அடுத்து வரக்கூடிய பகலிலே நான் நோன்பு வைப்பேன் என்று சொன்னார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்டார்கள். எல்லாம் நம்மலாம் கேள்வி கேட்கிறோம்ல, அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு வருடத்தில் 12 மாதங்களை அமைத்து தந்திருக்கிறார். அந்த 12 மாதங்களில் நமக்கு ஃபர்லான நோன்பு என்று பார்த்தால் அது ரமலானுடைய மாதம். ரமலானுடைய மாதத்தில் கட்டாயமாக நாம் நோன்பு வைத்தே ஆக வேண்டும். யாருமே அதில் எக்ஸ்கியூஸ்லாம் சொல்ல முடியாது. சலுகையே அதுக்கு யாருக்கும் கிடையாது. அதில் ஒரு சில 3 நபர்களுக்கு இருக்கிறது. அந்த 3 நபர்களில் நம்மளாம் கட்டுப்பட்டவங்க கிடையாது. நம்மளாம் அல்லாஹ் தஆலா எல்லாம் உடல் ஆரோக்கியத்தில் உடல் தெம்போட
எல்லா நேரத்துலேயுமே வந்து ஸ்விக்கி எல்லாமே வாங்கி நம்ம சாப்பிட்றோம். கிரில்லு, அதுக்கப்புறம் ட்ரோலு, என்னென்னமோலாம் வாங்கி சாப்பிட்றோம். நம்மளாம் நல்லா தெம்பாக தான் இருக்கும் இல்லைங்களா? அதனால் அந்த 3 நபர்களில் கட்டுப்பட்டவங்க நம்ம கிடையவே கிடையாது. அதனால் நம்ம எல்லாத்துக்குமே ரமதானுடைய மாதத்தில் கட்டாயமாக நோன்பு வைப்பது என்பது ஃபர்து. இந்த ரமதான் அல்லாத ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எவ்வளவு ஒரு அறிவுலக மாமேதை அப்படிங்கிறத அந்த கேள்வியிலேயே புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக கேள்வி கேட்குறாங்க பாருங்க, அவங்களுக்கு ரொம்ப அறிவு வந்து அதிகமாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்றாங்க, அஸ்ஸுஆலு நிஸ்ஃபுல் இல்ம், கேள்வி கேட்பது என்பது அறிவின் ஒரு பகுதி என்று சொன்னார். இன்னமா ஷிஃபாஉல் ஐயி அஸ்ஸுஆல், மடமையின் குணம் என்பது அது கேள்வி கேட்பது தான். கேள்வி கேட்டு தான் எல்லா விஷயங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். கேள்வி கேட்பதன் மூலமாக தான் நம்மள்கிட்ட அறிவு இல்லைங்கிறதை நம்ம அப்போதான் உணர்றோம். நம்மள்கிட்ட அறிவு இல்லை, நம்ம அவங்கள்ட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதை நம்ம அப்போதான் உணர்றோம். கேள்வி கேட்பது என்பது அவ்வளவு ஒரு அறிவார்ந்த ஒரு செயல். நம்முடைய சிந்தனையை விசாலப்படுத்தக்கூடியது, நம்முடைய எல்லா வகையிலும் நம்முடைய செயல்களை செயல்படுத்தக்கூடியது. அதுதான் கேள்வியினுடைய தரம். அந்த அடிப்படையில் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா கேள்வி கேட்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கிட்ட, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தஆலா ஒரு வருடத்திலே 12 மாதங்களை அமைத்து தந்திருக்கிறார். இந்த 12 மாதங்கள் ஒரு மாதம் ரமலான், அது ஃபர்லான நோன்பு வைக்கக்கூடிய மாதம். அதை விட்டுட்டு 11 மாதம். இந்த 11 மாதங்கள்ல நீங்க ஒவ்வொரு மாதத்திலும் நோன்பு வைக்கின்றீர்கள். அது எங்களுக்கு தெரிந்தது தான். ஒவ்வொரு மாதத்திலேயும் நீங்கள் 13, 14, 15 என்று சொல்லப்படக்கூடிய ஐயாமுல் பீர், பௌர்ணமி நாட்கள், அந்த நாட்களில் நீங்கள் நோன்பு வைக்கிறீங்க. சில நேரங்களில் அது அல்லாத மற்ற நாட்களையும் நீங்கள் நோன்பு வைக்கிறீங்க. இதெல்லாம் இருக்குது தான். ஆனால் ஷஅபானுடைய மாதம் வந்ததுமே அந்த முந்தைய 15ல் நீங்கள் அதிகமாக நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். நல்லா கவனிக்கணும். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா எப்படி கேள்வி கேட்குறாங்கன்னா, ஷஅபான் மாதத்தில் நீங்கள் ஷஅபான் மாதத்தினுடைய முந்தைய 15ல், நல்லா கவனிக்கணும், முந்தைய 15ல் நீங்கள் அதிகமாக நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்களே யா ரசூலல்லாஹ், என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ இந்த ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆதாரபூர்வமான ஹதீஸுடைய கிரந்தங்களில் 6 கிரந்தங்கள்லையும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு ஆதாரபூர்வமாக நாம் நினைக்கக்கூடிய தபரானி, பைஹத்தி, ஷுஅபுல் ஈமான் என்று சொல்லப்படுகின்ற எல்லா ஹதீஸுடைய கிரந்தங்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லா கிரந்தங்களும் என்கிட்ட இருக்குது, மேலே தான் வச்சிருக்கேன், 2வது மாடியில். சும்மா சில பேர் வந்து அடிச்சு விடுவாங்கல்ல, இங்கே இருக்கு அங்கே இருக்கு, இத்தனை நம்பர் அத்தனை நம்பர் அடிச்சு விடுவாங்க. அப்படின்னா அடிச்சு விடக்கூடியவன் நான் கிடையாது. என்கிட்ட ஆதாரம் இருக்குது. 2வது மாடியில் வாங்க, 4 பீரோவில் நான் வந்து கிதாப் வச்சிருக்கேன். அந்த 4 பீரோவில் இருக்கக்கூடிய கிதாபும் கிட்டத்தட்ட எல்லாமே வந்து சவுதியில் வாங்கினது, சில இது ஆக்ராவில் வாங்கினது, சில இது வந்து தேவ்பந்து, சாரன்பூரில் வாங்கின கிதாபுகள் எல்லாமே ஆதாரப்பூர்வமாக நான் வச்சிருக்கேன். அந்த ஹதீஸுடைய கிரந்தங்களில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஹதீஸில் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், ஷஅபான் மாதத்தினுடைய முந்தைய 15ல் அதிகமாக நீங்கள் நோன்பு வைப்பதை நான் பார்க்கிறேன், அதற்கு என்ன காரணம் என்று கேட்டார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள், ஆயிஷா, அல்லாஹ் தஆலா அவர் படைத்து தந்த நமக்கு 12 மாதங்கள்ல இந்த ஷஅபான் மாதத்தில் தான் நம்முடைய எல்லோருடைய அமல்களுடைய பட்டியலையும் மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் கொண்டு சென்று அல்லாஹ்விடத்தில் படித்து காட்டுகிறார்கள். ஷஅபான் மாதத்தில் தான் படித்து காட்டுகிறார்கள். அதிலும் குறிப்பாக ஷஅபான் மாதத்தினுடைய 15ஆம் இரவில மலக்குமார்கள் முடிவு செய்து விடுகிறார்கள், இவன் நல்லவனா கெட்டவனா, இவனுக்கு ரிஸ்க் எவ்வளவு இருக்கும், எவ்வளவு அதிகமா எவ்வளவு குறைவா, இவன் எத்தனை நாட்கள் வாழலாம், 50 வருஷம் வாழ்வானா, 51ஆம் வருஷத்துல மண்டையை போட்டுருவானா, அல்லது இவன் 70 வருஷம் வாழ்வானா, அல்லது 100 வருடங்கள் வாழ்வானா, அல்லது பிறந்த உடனே ஒஃபாத் ஆயிடுவானா, எல்லாமே இந்த ஷஅபான் மாதத்தில் தான் மலக்குமார்கள் அமல்களுடைய ஏடுகளை எடுத்து சென்று அல்லாஹ்விடத்தில் காட்டுவார்கள்.
அப்படி அல்லாஹ் என்னுடைய அமலினுடைய ஏட்டை அல்லாஹ்விடத்தில் காட்டுகிற போது நான் இங்கு உலகத்தில் நோன்பாளியாக நான் இருக்க வேண்டும். நான் நோன்பாளியாக இருக்கிற நிலைமையில் என்னுடைய அமலினுடைய ஏட்டை மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் காட்டுகிற போது அந்த நோன்பினுடைய பரக்கத்தினால் என்னுடைய அமல்களுடைய ஏடுகளிலே இருக்கக்கூடிய குறைகளை அல்லாஹ் தஆலா நிவர்த்தி செய்து அதையும் அல்லாஹ் தஆலா நல்லவைகளாகவே பதிவு செய்து விடுவான். என்னுடைய அமல்களை எடுத்து காட்டுகிற போது நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் ஷாபான் மாதத்திலே நான் முக்கியமாக அதிகமாக கவனம் கொடுத்து அதில் நான் நோன்பு வைக்கின்றேன். என்னுடைய அமல்களுடைய ஏடுகளை காட்டுகிற போது நான் நோன்பாளியாக இருந்தால் எனக்கு என்ன ஒரு தரம் கிடைக்கும் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நம்மளாம் இன்னைக்கு பரலான நோன்பு வைக்கிறதுக்கே அவ்வளோ யோசிக்கிறோம். ரம்ஜான் மாசத்துல பாருங்க, துணி எடுக்க போயிட்டா நோன்பு விட்டுடுறோம், அல்லது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்மளை கூப்பிடுறாங்க அப்படின்னா உடனே நோன்பு விட்டுடுறோம். ரமலான் மாத நோன்பு ஃபர்லான நோன்பு. ஃபர்லான நோன்பை விடுவதற்கு யாருக்குமே அனுமதி கிடையாது. ஆனால் நம்ம இன்றைக்கு சாதாரணமாக விட்டுவிடக்கூடியவர்களாக இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த சுன்னத்தான நோன்பையே எப்படி நமக்கு காண்பித்து தருகிறார்கள்? அமல்களினுடைய ஏடுகளை அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டுகிற போது நான் நோன்பாளியாக இருந்தால் அல்லாஹ் என்ன தெரியுமா செய்வான்? நோன்புக்குன்னு ஒரு மகத்துவம் உண்டு, நோன்பிற்கென்று ஒரு மகத்துவம் உண்டு. நீங்க மற்ற நேரங்களில் துஆ செய்கிறீர்கள் அல்லவா, அந்த துஆ அல்லாஹ்விடத்தில் உடனடியாக கபூல் செய்யப்பட வேண்டுமா? அது சில நல்ல இரவுகளில், அது சில நல்ல நேரங்களில் நம்முடைய துஆ ஒன்று சேர்ந்துருச்சுன்னா அது கபூல் செய்யப்பட்டு விடும். அப்படி இல்லை என்றால் சில நேரங்களில் நம்முடைய துஆலாம் அப்படியே முதல் வானத்திலேயே தொங்க விடப்படக்கூடியதாக இருக்கும். நம்ம எப்போ நோன்பு வைக்கிறோமோ அந்த நோன்பு அந்த துஆவை, தொங்கிட்டு இருக்கக்கூடிய துஆவை எடுத்துக்கொண்டு போய் அர்ஷ் எனும் சிம்மாசனத்தின் கீழ் அல்லாஹ்விடத்தில் வைத்து தட்டிக்கொண்டே இருக்கும், தட்டிக்கொண்டே இருக்கும், தட்டிக்கொண்டே இருக்கும். அல்லாஹ் தஆலா அந்த அர்ஷ் எனும் சிம்மாசனத்தை பார்த்து கேட்பான், ஏன் தட்டிக் கொண்டு இருக்கிறாய்? யா அல்லாஹ், உன்னுடைய அடியார் உனக்காக வேண்டி நோன்பு வைத்து உன்னுடைய தன்மையை, அல்லாஹ்வுடைய தன்மை என்னங்க? சாப்பிட மாட்டான், அல்லாஹ் தஆலா குடிக்க மாட்டான். அதே தன்மையை அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய நம்ம நோன்பினுடைய நேரத்தில் சாப்பிட மாட்டோம், குடிக்க மாட்டோம். அந்த தன்மையிலேயே அல்லாஹ்விடத்தில் கேட்கும்போது அந்த அர்ஷ் சொல்லும், யா அல்லாஹ், உன்னுடைய தன்மையில் உன்னுடைய அடியார் நோன்பு வைத்த நிலைமையில் இந்த துஆவை கேட்டிருக்கிறார், அந்த துஆவை உடனடியாக நீ கபூல் செய்து கொடுக்க வேண்டும் என்று அவர் மன்றாடி கொண்டிருக்கிறார். அப்படியா, என்னுடைய அடியார் நோன்பு வைத்து கேட்கின்றாரா என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அந்த நோன்பையும் கபூல் செய்து நாம் செய்யக்கூடிய துஆக்களையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்து விடுகிறார். அதனால தான் பாருங்க, எத்தனையோ சமயங்கள்ல நம்ம சாதாரணமா துஆ செஞ்சு அல்லாஹ்விடத்துல கபூல் ஆகுவதை விட நோன்பு வைத்து ஒரு துஆவை நாம் செய்கிறோம் என்று சொன்னா அந்த துஆ உடனடியாக கபூல் ஆகும். இது என்னுடைய வாழ்க்கையில நான் நிதர்சனமாக அனுபவபூர்வமாக நான் உணர்ந்த ஒரு விஷயம். ஹதீத்கள்ல மற்ற சம்பவங்கள்ல இதெல்லாம் பார்க்கிறோம், அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். நம்முடைய வாழ்க்கையில, நிஜ வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கணும் இல்லையா? இந்த வார்த்தையை நான் அனுபவித்து சொல்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நான் நோன்பு வைக்கக்கூடியவனாக இருக்கிறேன். இதை நான் பெருமையா சொல்லுவேன். என்ன அஜத்து, நல்ல அமல் செய்கிறீங்க, அதை போய் சொல்லி காட்டுறீங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்படி அல்ல. அம்மா பின்யாமத்து ரப்பிக்க ஃபஹத்தித். அல்லாஹ் தஆலா இந்த திங்கட்கிழமை எனக்கு நோன்பு வைக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் எனக்கு கொடுத்தாலையா, அந்த நியாமத்தை உங்களுக்கு நான் எடுத்து சொல்லுவேன். அதுதான் என்னுடைய விஷயம். அதனால நோன்பு வைத்து ஒரு துஆ செய்யப்படுகிற போது அந்த துஆ அல்லாஹ்விடத்தில் உடனடியாக கபூலாகும். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி, ஷஅபான் மாதத்தில் முந்திய 15 நாம் நோன்பு வைக்கின்ற போது அந்த நோன்பை அல்லாஹ் தஆலா உடனடியாக கபூல் செய்து விடுகிறான். இதை மனதில் பதித்து வைத்தீர்களா? தூங்காம கேட்கணும். நிறைய பேருடைய தலை அப்படியே கீழே குனிஞ்சு போயிடுச்சு. பொதுவாகவே நமக்கு என்னன்னா, இந்த ஏசிலாம் போட்டோம் வைங்களேன், சொர்க்கத்திலே இருக்கிற மாதிரி இருக்கும். அதே நம்ம சலாமத் பள்ளி நிர்வாக பெருமக்கள்லாம் ஏசிலாம் பாருங்க, 4 ஏசி போட்டு விட்டாங்க. ஒரே ஹாலில் 4 ஏசி.
குழு குழுன்னு இருக்கும், அப்படியே சொர்க்கத்திலே தூங்குற மாதிரி இருக்கும். அதுலேயும் நமக்கு என்னன்னா பள்ளிவாசல்ல அதுவும் வந்து இமாமு பயான் செய்யும் போது நம்ம தூங்குறோம் பாருங்க, தூக்கம் வாழ்க்கையில என்னைக்குமே அப்படி ஒரு தூக்கம் நம்ம தூங்கியிருக்கவே மாட்டோம். நம்ம சாலியான மனைவிக்கு பக்கத்துல இருந்து நம்ம தூங்கினாலும் அப்படி ஒரு தூக்கம் நம்ம தூங்கி இருக்க மாட்டோம். ஆனா இமாமுக்கு முன்னாடி தூங்குறோம் பாருங்க, அந்த தூக்கத்துக்கு அடிச்சுக்கவே முடியாது. இமாம் பயான் பண்றது ஏற்கனவே தாளாட்டுற மாதிரி இருக்கும் இல்லையா இமாமு. ஏன்னா அவர் பாவம் பசியோட ஒண்ணுமே சாப்பிடாம தண்ணியும் குடிக்காம, என்னடா நிர்வாக பெருமக்கள் லேட்டா வந்தா நம்மளை கத்துவாங்கல்ல அப்படின்ற ஒரு பயத்துல அவர் நின்று பயம் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா நம்ம சுகமா தூங்கிட்டு இருக்கோம், ஏழாவது சொர்க்கத்தில் நம்ம வாழ்ற மாதிரி இல்லைங்களா? அந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடாது. இப்போ நம்ம பேச போற, நம்ம கேட்க போற எல்லா விஷயங்களும் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் படிப்பினை தரக்கூடியது. நம்மளை எந்த அளவுக்கு நம்மளை சுற்றி உள்ள எதிரிகள் எல்லாம் நம்மை கெடுத்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை இந்த நல்ல நேரத்தில் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஷஅபான் மாதத்துல நோன்பு வைப்பது சிறப்பு அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சு போச்சு. அடுத்து நம்ம கிட்ட அதுலேயும் வந்து இன்னைக்கு காலையில் நம்ம வந்து வெள்ளிக்கிழமை வேற இந்த ஷஅபான் மாதத்தினுடைய நோன்பை பற்றியும் பராத்தை பற்றியும் நம்ம பேசி விட்டோம். பேசி விட்டதுனால அந்த பயானெல்லாம் கேட்டுட்டு இதற்கு நீங்கள் பதில் சொல்வீர்களா, இதற்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் ஹஸ்ரத் அப்படின்னு சொல்லி நம்மள்கிட்ட வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் கேட்டாங்க. அதுலேயும் மொஹல்லாவாசிகள் நிறைய பேர் கேட்டாங்க நம்மள்கிட்ட, இதற்கு நீங்கள் பதில் சொல்வீர்களா அப்படின்னு. நம்ம அவங்களுக்கு நிறைய பதிலை வாட்ஸ்அப்பில் தொடர்ச்சி அனுப்பும்போது கடைசியாக அவங்க ஹஸ்ரத் இது போதுமானது, நீங்கள் நிறைய பதில் சொல்லிட்டீங்க அப்படின்ட்டு அவங்க திருப்பி நமக்கு மெசேஜ் அனுப்பி விட்டாங்க. அவங்க நினைச்சாங்க நம்ம ஒன்றுமே பதில் சொல்ல மாட்டோம், நமக்கு ஒன்றும் தெரியாது, இவர் குட்டையா இருக்கிறாரு, இவருக்கு ஒன்றுமே தெரியாது, மண்டபமுள்ள இல்லாதவர் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க போல. நம்ம பதில் அனுப்ப 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 கடைசியில் ஹஸ்ரத் இது போதும் ஹஸ்ரத் போதும், நீங்கள் நல்லா விளங்கி இருக்கீங்கன்றது நாங்கள் விளங்கிக்கிட்டோம் அப்படின்ட்டாங்க கடைசியில். அந்த அடிப்படையில் இப்போ நம்ம கேட்க போகிற அந்த விஷயம் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி நம்மள்கிட்ட யாராவது வந்து பேசுனாங்கன்னா தைரியமாக நம்ம நின்று பதில் சொல்லணும். தைரியமாக நம்ம நின்று பதில் சொல்லணும். ஏன்னா நம்மள்கிட்ட ஆதாரபூர்வமான குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்தில், குர்ஆனிலும் ஹதீஸிலும் கூறப்பட்ட ஆதாரங்களோடு நம்மள்கிட்ட தெளிவான விஷயங்கள் உலகத்தில் அதே அதிகமாக இருக்குது, ஏராளமாக இருக்கிறது. ஆனால் நம்ம தான் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, நம்மள்கிட்ட ஏற்கனவே ஒரு சோம்பேறித்தனம், அமல்ல. அதுலேயும் அவன் சொல்றான், இந்த இந்த இரவுலையா நீ அமல் செய்யணும், இந்த இரவுலையா நீ தஸ்பீஹ் தொழுகணும், இந்த இரவுக்கு பிறகு வரக்கூடிய அந்த பகல்லையா நீங்க நோன்பு வைக்கணும். ஏற்கனவே அவன் ஒரு சோம்பேறி, சொல்றவன் ஒரு விஷயத்தை கேட்குறவங்க அவங்க ஏற்கனவே சோம்பேறியா இருப்பாங்க. அவங்க சொல்றதுதான் கரெக்டு தான், அது இப்படி இன்னைக்கு மட்டும் நம்ம அமல் செய்யலாம், எல்லா இரவுலையும் அமல் செய்ய வேண்டியதானே, ஷபே பராத்தில் மட்டும் ஏன் 3 யாசீன் ஓதணும், ஏன் குர்ஆன்ல 114 சூரா இருக்குது, எதை வேணாலும் ஓதலாம, ஏன் யாசீன் சூரா தான் ஓதணுமா அப்படின்னு கேட்ட உடனே நம்ம ஏற்கனவே சோம்பேறித்தனமா இருக்கிறதுனால அவன் சொல்றது கேட்ட உடனே நம்ம கரெக்டா பேசுறாங்க. அப்போ இமாம் என்ன சொன்னாரு, வருஷம் சொல்றாரு, அவர் ஃபாத்தியா ஓதி இந்த 100 ரூபா வாங்கிறதுக்காக வேண்டி அவர் படாத பாடுபட்டு நிறைய விஷயம் சொல்றாரு, அதனால நம்ம வந்து அதை வந்து இது பண்ணிக்க கூடாது அப்படின்ற முடிவுக்கு நம்ம வந்துடுறோம். அப்படி இல்லை, நம்ம ஒவ்வொன்றையும் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அறிவுபூர்வமாக, ஆணித்தரமாக, ஆதாரபூர்வமாக நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறார்கள். அது நமக்கு கிட்டத்தட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொற்காலங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, நான் வாழ்ந்த காலம் பொற்காலம், என்னுடைய நபித்தோழர்கள் வாழ்ந்த காலம் பொற்காலம், அந்த நபித்தோழர்களை பார்த்து வந்தவர்கள் தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள் அவர்கள் வாழ்ந்த காலம் பொற்காலம் என்று 300 ஆண்டுகள் சொன்னார்கள் அல்லவா? அந்த 300 ஆண்டுகளுக்குள்ளேயே நாம் பின்பற்றக்கூடிய 4 இமாம்கள், இமாமுனா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி, இமாமுனா ஷாஃபிஈ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதுபோல ஆதாரபூர்வமான 6 ஹதீஸ் கிரந்தங்கள், சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், சுனன் நஸஈ, சுனன் அபூ தாவூத்,
சுனனு இப்னு மாஜா, சுனனு திர்மிதி என்று சொல்கிறோம் அல்லவா? அந்த 6 கிரந்தங்கள் நமக்கு தொகுத்து தந்த அந்த 6 ஹதீஸுடைய பெருமக்கள் அவர்கள் இந்த 300 ஆண்டுகளுக்குள்ளேயே பிறந்து அவர்கள் சாதித்து அவர்கள் அல்லாஹ்வை அடைகிறார்கள். இப்படி 300 ஆண்டுகள் பொற்காலம். அந்த பொற்காலத்திலேயே நம்ம இன்றைக்கு கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் அவர்களே பதில் சொல்லிவிட்டார்கள். அதற்கு பிறகு வந்த எத்தனையோ பெருமக்கள் நமக்கு இதை அழகான முறையில் விளக்கி தந்திருக்கிறார்கள். எதுவுமே நமக்கு சொல்லப்படாமல் நாம புதிதாக தோற்றுவித்த விஷயங்கள் எதுவுமே கிடையாது. அதுல முக்கியமாக நீங்க முதலில் விளங்க வேண்டிய ஒரு விஷயம், அதுலேயும் இந்த வருஷம் நமக்கு ஷபே பராத்தினுடைய நோன்பு வெள்ளிக்கிழமையாக அமைந்து விட்டது. வெள்ளிக்கிழமையாக அமைஞ்சிருச்சு. இது நம்ம கருப்பு ஆடுகளுக்கு ரொம்ப இது ஒரு ஆதாரபூர்வமாக ஆயிடுச்சு. என்னால் ஏற்கனவே அவன் நோன்பு வைக்கக்கூடாதுன்றான். வெள்ளிக்கிழமை தனியாக எப்படி நோன்பு வைக்கிறது? வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு வைக்கிறது ஹராம என்ற அளவுக்கு இமாம்கள் வல்லுநர்கள் நமக்கு சொல்லித்தராங்க. அதுலேயும் அஹ்லு சுன்னத்துல் ஜமாஅத் கொள்கையை பின்பற்றக்கூடியவங்க எல்லாருமே வெள்ளிக்கிழமை மட்டுமே நோன்பு வைக்கிறது கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு வசமா மாட்டிச்சு. ஷபே பராத் நோன்பு இல்லைன்ட்டு ஏற்கனவே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ இவங்க இந்த வருஷத்தில் நம்மள்கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டாங்க. அதனால ஷபே பராத் நோன்பு வெள்ளிக்கிழமை வருது. ஏற்கனவே ஷபே பராத் நோன்பு இல்லைன்னு சொல்றவன் ஷபே பராத் நோன்பு வெள்ளிக்கிழமை மட்டும் வருது, வெள்ளிக்கிழமை மட்டுமே நோன்பு வைக்கிறது கூடாது அப்படின்னு அடிச்சு விட்டான். இதுல நம்முடைய ஆட்கள் என்ன பண்ணாங்க? சொல்றான் எல்லாம் ஆதாரபூர்வமாக தான் அவன் சொல்றான் அப்படின்னு நம்ம விளங்கிடுறோம். அப்படி அல்ல, உங்களை முட்டாள்தனமாக ஆக்கி இருக்கிறான். உங்களுடைய அறிவை அவனுடைய மடமைத்தனத்தில் சேர்த்து உங்களுடைய அறிவை இல்லாமல் ஆக்கி இருக்கிறான். நன்றாக விளங்கிக் கொள்வது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். யௌமுல் ஜும்ஆ, ஜும்ஆவினுடைய நாள், ஈதுல் ஃபுக்ராயி லில் மசாக்கீன். நல்லா கவனிக்கணும். ஜும்ஆவினுடைய தினம் என்பது ஏழைகள் தேவையுள்ளவர்களுக்கான பெருநாளாக இருக்கிறது. ஆக மொத்தம் ஜும்ஆவினுடைய நாள் நமக்கு பெருநாள். ஜும்ஆவினுடைய நாள் நமக்கு பெருநாள். பெருநாள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சொல்லித் தராங்க, பெருநாள்ல எல்லோரோடையும் நம்ம சாப்பிடணும், எல்லோரோடையும் நம்ம குடிபானங்கள் நம்ம குடித்து எல்லோரோடையும் சந்தோஷமாக இருக்கணும். அதே போல் நம்ம ஏழைகளையும் நம்ம கண்ணியப்படுத்தணும். இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்காங்க. அந்த அடிப்படையில் பெருநாளில் நோன்பு வைக்கிறது ஹராம் என்று நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. அந்த வகையில் ஜும்ஆவுடைய நாளில் நம்ம நோன்பு வைக்கிறது அவ்வளோ நல்லதல்ல, மக்ரூஹ் அப்படின்னு நம்முடைய மதுஹபுக்குரிய இமாம்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். ஆனால் இதுதான் சட்டம். இந்த சட்டத்தின் அடிப்படையில் நமக்கு இப்ப ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு சில முக்கியமான நோன்புகள் வெள்ளிக்கிழமையில் அமைந்து விட்டால், ஒரு சில முக்கியமான நோன்புகள் வெள்ளிக்கிழமையில் அமைந்து விட்டால் நோன்பு வைக்கலாமா கூடாது? இப்படி ஒன்று நம்ம பார்க்கணும்ல. ஏன்னா எல்லா நோன்புகளும் வெள்ளிக்கிழமையை தவிர மற்ற எல்லா நாட்கள்லாம் அமையும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. வெள்ளிக்கிழமையும் ஒரு நாள் தானே, வெள்ளிக்கிழமையும் சில நேரங்கள்ல அமையும் இல்லையா? அரஃபா நோன்பு, ஆஷூரா நோன்பு, இது போல நம்ம சுன்னத்தான் நோன்பு வைக்கக்கூடிய முஹர்ரம் மாதத்தில் வைக்கக்கூடிய 2 நோன்பு, இதுவெல்லாம் வெள்ளிக்கிழமையே அமைந்து விட்டால், வெள்ளிக்கிழமையாகவே நமக்கு அமைஞ்சிருச்சுன்னா நோன்பு வைக்கலாமா கூடாதா? நோன்பு வைக்கலாம்ல. அதே போல தான் நமக்கு ஷபே பராத்து இந்த வருஷம் நமக்கு வெள்ளிக்கிழமையாக அல்லாஹ் தஆலா அமைத்து தந்து விட்டார். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் நம்ம மேல ரொம்ப ரஹ்மத்து வச்சிருக்காங்க. நம்ம எவ்வளவு பாவங்கள் நம்ம செய்திருந்தோம், எவ்வளவு பாவமான சிந்தனைகள் நம்ம கொண்டிருந்தாலும், பாவமான எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்தில் கொண்டிருந்தாலும் அத்தனையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து நமக்கு இந்த ஷபே பராத்து இரவை அடுத்து வரக்கூடிய நோன்பு, பகல்ல வைத்திருக்கக்கூடிய அந்த நோன்பை அல்லாஹ் தஆலா வெள்ளிக்கிழமையாக நமக்கு அமைத்து தந்திருக்கிறார். வெள்ளிக்கிழமையாக இது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? இதெல்லாம் நம்ம செய்த அல்லது நம்முடைய முன்னோர்கள் நமக்காகவே செய்த அனைத்து நற் செயல்களுக்கும் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு கிஃப்டாக அல்லாஹ் தஆலா இன்னைக்கு
ஷபே பராத் நோன்பு வெள்ளிக்கிழமையாக நமக்கு அமைத்து தந்திருக்கிறார். இதே மற்ற நாட்கள்ல வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு வைக்கலாமா? நோன்பு வைக்கக்கூடாது. வெள்ளிக்கிழமையை நோன்பு வைக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா ஒண்ணு வியாழன் வெள்ளி நோன்பு வைங்க, அல்லது வெள்ளி சனி நோன்பு வைங்க. வெள்ளிக்கிழமை மட்டுமே நோன்பு வைக்கணும், நீங்க வெள்ளிக்கிழமையை தேர்ந்தெடுக்காதீங்க. இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காண்பித்து தரக்கூடிய செய்தி. இப்போ ஒருத்தர் ஷபே பராத் நோன்பு எனக்கு வெள்ளிக்கிழமை அமைச்சிச்சு இல்லைங்க, நான் ஹஸ்ரத் நான் வியாழக்கிழமை நோன்பு வைக்கிறேன், வெள்ளிக்கிழமை நான் சேர்த்து நோன்பு வைக்கிறேன், நோன்பு வைக்கலாமா? தாராளமாக செய்யுங்க. யார் நோன்பு வைக்க வேண்டாம்னு சொன்னா? இல்லை நான் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நோன்பு வைக்கிறேன், தாராளமாக செய்யுங்க. யார் வேணான்னு உங்கள்கிட்ட சொன்னா? எல்லாமே செய்யலாம். ஷபே பராத் நோன்பு எது அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா, இந்த வருடம் நமக்கு வெள்ளிக்கிழமையாக அமைந்து விட்டது. வெள்ளிக்கிழமை தான் ஷபே பராத் நோன்பு. இப்போ நீங்க கேட்குறீங்கன்றதுக்காக நான் வியாழக்கிழமை அல்லது புதன்கிழமை நான் மாற்றி சொல்ல முடியாது. மாற்றிலாம் சொல்றதுக்கு உண்டான ஒரு உரிமையே எனக்கு கிடையாது. நீங்க கேட்குறீங்கன்றதுனால நான் சனிக்கிழமையை சேர்த்து நோன்பு வைக்கணும், வியாழக்கிழமை புதன்கிழமையை சேர்த்து நோன்பு வச்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்லணும்ட்டுனா நீங்க எதிர்பார்க்க கூடாது. ஷபே பராத் நோன்பு எப்ப அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, இந்த வருடம் நமக்கு அல்லாஹ் தஆலா வெள்ளிக்கிழமையாக அமைத்து தந்திருக்கிறான். ஷபே பராத் நோன்பு வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு வைக்கலாமா? தாராளமா நோன்பு வைங்க. இந்த வருஷம் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அப்படி அமைத்து தந்திருக்கிறான். இதுதான் நம்ம விளங்க வேண்டிய விஷயம். இதைத்தான் நம்மள்கிட்ட கேள்வி கேட்பவர்களிடத்திலும் நாம் சொல்ல வேண்டும். அவர்களையும் ஹிதாயத்துக்குரிய பாதையில் அல்லாஹ் தஆலா கொண்டு அருள் புரிவானாக. அதன் பிறகு நம்ம விளங்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள், இதன் தஸஃப ஷஅபான் ஃபலா தஸூமு. ஷஅபான் மாதம் 15 வந்துவிட்டால் அதில் நீங்கள் நோன்பு வைக்காதீர்கள். இதுதான் நம்முடைய கருப்பாடுகள் சொல்லக்கூடிய ஹதீஸ். இது ஆதாரபூர்வமான ஹதீஸ். இதுல எந்த வில்லங்கமும் இல்லை, பலகீனமான ஹதீஸும் கிடையாது, ஆதாரபூர்வமான ஹதீஸ். ஷஅபான் மாதம் வந்துவிட்டால் 15 வந்துவிட்டால் நீங்கள் நோன்பு வைக்காதீர்கள். இல்லை இவ்வளோ நேரம் ஷஅபான் மாதத்தினுடைய 15 நோன்பு வைங்கன்றீங்க, இப்போ நோன்பு வைக்காதீங்கன்றீங்க, அப்போ அவன் சொல்றதுதான் கரெக்டோ அப்படின்னு நீங்கள் உடனே முடிவுக்கு வந்துடக்கூடாது. இதன் தஸஃப ஷஅபான் ஃபலா தஸூமு அப்படின்ற ஹதீஸை சொல்றான்ல, அது ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான், அதுல மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. ஆனா அந்த ஹதீஸுக்கு ஒரு அர்த்தம் வைக்கிறான் பாருங்க. ஷஅபான் மாதம் 15 வந்து விட்டால் நீங்கள் நோன்பு வைக்காதீர்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம் வைக்கிறான் பாருங்க. அந்த அர்த்தம் தப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அரபியில தான் சொல்லி கொடுத்தாங்க. அந்த அரபியை விளங்கி உங்களுக்கு அர்த்தம் சொல்லி தரணும்னா யாருங்க சொல்லணும்? யாருங்க சொல்லணும்? ஆலிம், அதற்குண்டான படிப்பை படிச்சுட்டு வந்தவங்க தான் சொல்லணும். அப்படிதானே? எவனோ சொல்றதையெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது. படிக்காத ஒருத்தர் சொல்லலாம் சொல்லிட்டாங்க, ஆதாரபூர்வமா இருக்குது, இதன் தஸஃப ஷஅபான் ஃபலா தஸூமு அப்படின்னு இருக்குது அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா உடனே அதை கண்மூடித்தனமா நீங்க ஏத்துக்க கூடாது. ஏன்னா அப்படி ஏத்துக்கிட்டீங்கன்னா நீங்க உண்மையான இறை நம்பிக்கையாளராக இருக்கவே முடியாது. அல்லாஹ் தஆலா என்ன சொல்லி காட்டுகிறான்? வல்லதீன இதா துக்கிரு பிஆயாத்தி ரப்பிஹிம் லம் யஹிரு அலைஹா சும்மம் வ உம்யானா. நல்லா கவனிங்க. இப்போ தூங்கிடாதீங்க. இப்போ தூங்குனீங்கன்னா விஷயமே முடிஞ்சு போச்சு. வல்லதீன இதா துக்கிரு பிஆயாத்தி ரப்பிஹிம், அல்லாஹ்வுடைய ஆயத்துகள் உங்களிடத்தில் கூறப்பட்டு விட்டால் லம் யஹிரு அலைஹா சும்மம் வ உம்யானா, செவிடர்களாக குருடர்களாக நீங்கள் செவிசாய்த்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய வசனத்தை சொல்றாங்க, ஹதீஸை தான் சொல்றாங்க, அவன் கரெக்டாக தானே சொல்றான் அப்படின்னு நீங்க செவிசாய்த்து விடாதீர்கள். அப்ப என்ன சொல்றான் அல்லாஹ்? இறை நம்பிக்கையாளர்கள் எப்படி தெரியுமா இருப்பாங்க? ஆயத்தை தான் சொல்றாங்க, ஹதீஸை தான் சொல்றாங்கன்னா அதை தங்களுடைய சிந்தனைகள் சிந்தித்து பார்த்து தான் அதை ஏற்றுக்கொள்வார். அவங்க தான் உண்மையான இறை நம்பிக்கையாளர். இபாதுர் ரஹ்மான் என்று அல்லாஹ் தஆலா 19வது ஜுஸ்ல சூரத்துல் ஃபுர்கானுடைய கடைசி வசனங்களாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். நீங்க குர்ஆனை திறந்து பாருங்க. அந்த வசனங்கள்ல ரஹ்மானுடைய அடியார்கள் எப்படியெல்லாம் இருப்பார்கள் என்ற 15 தன்மைகளை அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகிறான். அதுல 13வது தன்மை தான் இது.
ஆயத்துகளையும் ஹதீஸுகளையும் கூறப்படுகிற போது அந்த இறை நம்பிக்கையாளர்கள் செவிடர்களாக குருடர்களாக செவிசாய்த்து விட மாட்டார்கள். அப்ப என்ன செய்வாங்க? யோசித்து பார்ப்பாங்க. ஆயத்தை சொல்றானே, ஹதீஸை சொல்றானே, கரெக்டா சொல்றானா அப்படின்னு யோசிச்சு பார்ப்பான். அர்த்தத்தை கரெக்டா வைக்கிறானா அப்படின்னு யோசிச்சு பார்ப்பான். எப்பவுமே கருப்பு ஆடுங்க என்ன செய்வாங்கன்னா, தான் எந்த கொள்கையை கொண்டு இருக்கோமோ அந்த கொள்கைக்கு எப்படி அர்த்தம் வச்சு காட்டின மக்கள் ஏற்றுக்கொள்வாங்களோ அந்த முறையில் அவன் அர்த்தம் வச்சு காட்டுறான். நம்ம ஏற்கனவே அரபி படிக்காதவங்க, நம்ம தான் குரானே ஓத தெரிஞ்சாலும் நம்ம குரானே தொழுது கிடையாது. நம்ம ஏற்கனவே அரபியில் பெரிய ஒரு இதெல்லாம் நம்மள்ட்ட ஒன்றும் இல்லாததுனால அவன் சொல்றது தெரியுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம். அப்படி கிடையாது. அப்போ இந்த ஹதீஸுக்கு என்ன அர்த்தம்? இதன் தசப ஷஅபான் ஃபலா தஸூமு, ஷஅபான் மாதம் 15 முடிவடைந்து விட்டால், நல்லா கவனிக்கணும். இதன் தசப ஷஅபான், ஷஅபான் மாதம் 15ஆம் நாள் முடிவடைந்து விட்டால் ஃபலா தஸூமு, நீங்கள் நோன்பு வைக்காதீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தங்க? 15க்கு பிறகு வரக்கூடிய 16லிருந்து 29 அல்லது 30 நாட்கள் வரை நீங்கள் என்ன செய்யாதீங்க? நோன்பு வைக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்? காரணம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதனால் அப்படி சொல்கிறாங்க? காரணம் என்ன அப்படின்னா, அந்த பிந்திய 15க்கு பிறகு, ஷஅபான் மாதத்தினுடைய பிந்திய 15க்கு பிறகு நமக்கு வரக்கூடிய நாட்கள் என்ன தெரியுமா? ரமலான் மாதம், ஃபர்லான நோன்பு வைக்கக்கூடியது. நீங்கள் இந்த சுன்னத்தான நோன்பை பயபக்தியோடு இருந்துட்டு ரமலான் மாதம் ஃபர்லான நோன்பு வரும்போது அந்த இடத்துல சொன்னங்கிட்டீங்கன்னா, அப்போ ஃபர்லை நீங்கள் விட்ட குற்றவாளியாக நீங்கள் ஆயிடுவீங்க. சுன்னத்தான நோன்பை விட்டாலும் உங்களுக்கு நீங்கள் செஞ்சால் நன்மை, செய்யாட்டி நன்மை இல்லை அப்படின்னு போயிடும். ஆனால் ஃபர்லை நீங்கள் விட்டீங்கன்னா குற்றவாளியாக ஆயிடுவீங்க, மிகப்பெரிய பாவியாக மாறி விடுவீர்கள், பெரும்பாலும் செய்தவர்களாக ஆகிவிடுவீர்கள். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதன் தஸப ஷஅபான், ஷஅபான் மாதத்தினுடைய 15 முடிவடைந்து விட்டால் ஃபலா தஸூமு, அதன் பிறகு வரக்கூடிய 16லிருந்து 29 அல்லது 30 வரை நோன்பு வைக்காதீர்கள். நீ சுன்னத்தான நோன்பு வச்சுட்டு ஃபர்லான நோன்பை நீ விட்டுருவப்பா. சுன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு ஃபர்லை நீ விட்டனா அப்ப நீ சுன்னத்துக்கு மிகப்பெரிய ஒரு மதிப்பு கொடுக்கலன்னு அர்த்தம். மிகப்பெரிய மோசமானவனாக, பெரிய பாவம் செய்தவனாக நீ ஆக்கி விடுவாய். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஅபான் மாதத்திலே பிந்திய 15ல நீங்க நோன்பு வைக்காதீங்க. இப்போ இந்த விஷயம் நம்ம சொன்ன உடனே 2016 அந்த கருப்பாடுகள் சொல்லக்கூடிய அவங்க கொள்கையில் உள்ளவங்க, அவங்க பேர்லாம் நம்ம சொல்ல வேணாம், அந்த லேபின்லாம் சொல்ல வேணாம், அது யாருக்கும் உங்களுக்கே தெரியும். அந்த 2016 அவங்க ஒரு நோட்டீஸ் வெளியிட்டாங்க. மதுஹபுகள் எதிர்க்கும் ஷபே பராஅத், மதுஹபுகள் எதிர்க்கும் ஷபே பராஅத் அப்படின்னு ஒரு நோட்டீஸை வெளியிட்டு, அந்த நோட்டீஸ் என்கிட்ட இருக்குது ஆதாரபூர்வமா. அந்த நோட்டீஸ்ல நம்ம பின்பற்றக்கூடிய ஷாஃபி மதுஹபுல உள்ள அந்த கிதாபுகள்ல ஒரு கிதாபு இஆனத்து தாலிபீன். அந்த இஆனத்து தாலிபீன்ல 436வது பக்கத்தில் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வாசகத்தை அதை எடுத்து போட்டு, பாருங்க, மதுஹபுகளை பின்பற்றுகிறார்கள் என்று இவர்கள் ஆணித்தரமாக மார்க்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மதுஹபுகளை எதிர்க்குது, மதுஹபுகளை எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை இவங்க செய்து கொண்டிருக்கிறார்கள், பெரிய நாசம் அடைந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் தௌஹீத் ஜமாத் அந்த இபாரத்தை போட்டு, அந்த வாசகத்தை போட்டு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வெளியிட்டு விட்டார்கள். வெளியிடக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை அந்த 2016 அவங்க வெளியிட்ட அந்த வாரமே உடனே அந்த நோட்டீஸை எடுத்து ஜும்ஆவுடைய தினத்தில் நிறைய ஆலிம் பெருமக்கள், ஜமாத்துல் உலமாவை சேர்ந்து நிறைய ஆலிம் பெருமக்கள் ஒவ்வொரு ஜும்ஆவுலையும் அதை கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் அந்த ஜும்ஆலையும் போர்டுலேயே எழுதி போட்டு, இவங்க அந்த வாசகத்தை எப்படி உங்கள்கிட்ட பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்காங்கன்றதை பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே காட்டி சொன்ன உடனே 2017 அடிச்ச அந்த நோட்டீஸ்ல, 2017 அதே நோட்டீஸ் அடிச்சாங்க, மதுஹபுகள் எதிர்க்கும் ஷபே பராஅத். ஆனா 2016 அடிச்சு வெளியிட்ட அந்த நோட்டீஸ்ல உள்ள அந்த அரபி வாசகத்தை மட்டும் எடுத்துட்டு
2017 வெறும் தமிழை மட்டும் போட்டு விட்டாங்க. அரபியை போட்டால் தானே நீ கண்டுபிடிப்ப, வெறும் தமிழில் போட்டால் கண்டுபிடிக்க மாட்டிய அப்படின்னு சொல்லிட்டு வெறும் தமிழில் போட்டு விட்டாங்க. நம்ம அந்த தமிழுக்கும் சேர்த்து பதில் சொல்லுவோம். நீ எப்படி முன்னாடி உள்ள வாசகத்தை பின்னாடி போடுறது, பின்னாடி உள்ள வாசகத்தை முன்னாடி போடுறது, அந்த மாதிரியான இந்த வேற நபர்கள் செய்யக்கூடிய, இடதுசாரிகள் செய்யக்கூடிய அந்த விஷயத்தெல்லாம் நீ செய்கிற அப்படிங்கிறத நம்மெல்லாம் எல்லாத்தையும் காட்டிட்டோம். இருந்தாலும் அந்த நோட்டீஸை இன்றைக்கு வரைக்கும் அவங்க ஒவ்வொரு வருடத்தில் வரக்கூடிய சபை அதை செய்து வெளிப்படுத்தி காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நம்ம இதில் விளங்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்முடைய முன்னோர்களான சலஃபு சாலிஹீன்கள் நமக்கு குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்தில் தான் ஒவ்வொன்றையும் நமக்கு காண்பித்து தருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள், ஷஅபான் மாதத்துடைய 15ஆம் இரவான அந்த பராத் இரவை நீங்கள் அடைந்து விட்டால் கூமு லைலஹா, இரவு முழுவதும் நின்று வணங்குங்கள், வசூமு நஹாரா, பகல் முழுவதும் நீங்கள் நோன்பு வையுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹதீஸின்படி உள்ள அமல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் 1981 பிறந்தேன். நான் அமல் செய்ய ஆரம்பித்து 1987 எங்கள் வாப்பா தான் என்னை கை பிடிச்சி கூப்பிட்டு போவாங்க, வாடா மாவனே அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிச்சி கூப்பிட்டு போவாங்க. அப்படி 1987 நம்ம அமல் செய்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய கிருபையில் நம்ம வாழ்ந்த அந்த மஹல்லால இன்னைக்கும் அங்கமநாயக்கன் ஸ்ட்ரீட் மண்ணடியில் மஸ்ஜித் அஷ்ரஃப்ல எங்கள் வாப்பா கை பிடிச்சி கூப்பிட்டு போவாங்க. இரவு மக்ரிபிலிருந்து தொடங்கிய அந்த அமல் தஹஜ்ஜுத் வரைக்கும் அந்த அமல் இருக்கும். தஹஜ்ஜுடைய நேரம் வரும்போது தஹஜ்ஜுடைய தொழுகைக்காக வேண்டி அனுப்புவார்கள். சஹருடைய அந்த ஒரு ஏற்பாடு அங்கே செய்யப்பட்டிருக்கும் பள்ளிவாசல்லையே. சஹர் அங்கேயே வச்சு அப்புறமா நோம்பினுடைய நியத்தை இமாம் சொல்லி கொடுப்பாங்க. அதன் பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு டீ எல்லாம் குடிச்ச பிறகு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பாங்கு சொல்லப்படும், சுபையினுடைய பாங்கு சொல்லப்பட்டது இமாம் சாப் அவங்க துளு வைப்பாங்க. துளு வச்சு முடிச்சோன்னா அதுக்கப்புறம் எங்கள் வாப்பா அப்படியே கூட்டிகிட்டு வருவாங்க. இது 1987 1997 வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம், கண்கூடாக பார்த்த ஒன்று. அப்படிதான் அமல்கள் இது வரைக்கும் நடந்துச்சு. ஆனால் எப்போ இந்த கருப்பாடுகள் வந்துருச்சோ அப்போ எல்லாருமே ரொம்ப பெரிய அறிவாளி ஆகிட்டாங்க. நம்முடைய முன்னோர்களை எல்லாம் நம்ம அம்மா அப்பாவை விட, நம்ம தாதிமார்களை விட அவங்க பெரிய ஒரு அறிவாளி ஆகிட்டாங்கன்றதுனால என்னென்னமோ சொல்லி அந்த அமல்களை கெடுத்து அவங்களும் செய்யாமல் மற்றவங்களையும் செய்யவும் விடாமல் அதை ஒவ்வொரு வருடத்திலும் அதை தடை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும், நமக்கு ஒரு விஷயம் நமக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் அந்த விஷயத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு புரியலைன்னா புரிஞ்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இல்லை எந்த ஒரு மாமேதை சொன்னாலும் எனக்கு புரியாது, நான் கொண்ட கொள்கையில் நான் அப்படித்தான் இருப்பேன் அப்படின்னா நீங்கள் ஒதுங்கிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது ஃபர்லோ அல்லது வாஜிபோ இல்லை, இது சுன்னத்து தான். சுன்னத்துடைய விஷயத்தில் அவங்களுக்கு விருப்பம் இருக்குது, நினைச்சா செய்யலாம், விரும்பினா செய்யலாம், செஞ்சா நன்மை, விரும்பலை செய்யாமல் விட்டுறீங்க நன்மை இல்லை, அவ்வளோதான். எந்த பிரச்சனையும் யாருக்கும் இல்லை. நீங்கள் ஒதுங்கிடுங்க, உங்களுக்கு அது புரியலையா ஒதுங்கிடுங்க. செய்யக்கூடிய நபர்களை நீங்கள் தடுக்காதீங்க. ஏன்னா நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களை நீங்கள் ஏன் தடுக்கிறீர்கள் என்ற கேள்வியை ஒவ்வொரு அடியாரிடத்திலும் கேட்கக்கூடிய 8 கேள்விகளில் ஒரு கேள்வியாக இருக்கும். நல்ல அமல்கள் செய்யறதுக்கு தான் நம்ம காரணமாக இருக்கணுமே தவிர நல்ல அமல்களை தடுப்பதற்கு ஒரு காரணமானவனாக நாம் இருந்து விடவே கூடாது. அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்றி அருள் புரிவானாக, நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் தஆலா காப்பாற்றி அருள் புரிவானாக. அந்த அடிப்படையில் தான் நமக்கு நம்முடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்தாங்க. அந்த ஹதீஸில் அப்படியே வருது, கூமு லைலஹா, இரவு முழுவதும் நின்று வணங்குங்கள், பகல் முழுவதும் நோன்பு வையுங்கள். நோன்பு வைக்கணும்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் தன்னுடைய ஆட்சியின் சிம்மாசனத்திலிருந்து இறங்கி முதல் வானத்திற்கு இறங்கி வந்து விடுகிறான். ஷாபான் மாதத்துடைய 15ஆம் இரவுல முதல் வானத்திற்கு இறங்கி வந்து விடுகிறான். முதல் வானத்தில் இறங்கி வந்து ஃபஜ்ருடைய நேரம் உதயமாகின்ற வரை அல்லாஹ் 3 விஷயங்களை மலக்குமார்கள் மூலமாக நமக்கு கேட்டுக்கொண்டே இருக்கிறான். பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் உண்டா
என்னிடம் பாவ மன்னிப்பு கேளுங்கள், நான் உங்களுக்கு உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுகிறேன். உங்களுக்கு நோய் நொடி நீங்கி ஆரோக்கியம் வேண்டுமா, என்னிடத்தில் கேளுங்கள், நான் உங்களுக்கு உரிய அந்த நோயை நீக்கி உங்களுக்கு ஷிஃபாவை தருகிறேன். உங்களுடைய ரிஸ்க் விசாலப்பட வேண்டுமா, பரக்கத் வேண்டுமா, நான் உங்களுக்கு உங்களுடைய ரிஸ்கிலே விசாலத்தை ஏற்படுத்தி தருகிறேன். எந்த தடையும் இல்லாத, யார் தடை செய்ய வந்தாலும் சரி கொடுக்கக்கூடியவன் நான் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் இந்த உலகத்தில் தடுக்கக்கூடியவன் எவனும் கிடையாது. நான் தடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் இந்த உலகத்தில் கொடுக்கக்கூடியவன் எவனும் கிடையாது. அல்லாஹும் அல்லாஹ் மானிய லிமா அஅதைத வலா முஅத்திய லிமா மனஅத வலா ராத்த லிமா கதைத வலா யன்ஃபுல் ஜத்தி மின்கல் ஜத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த சுன்னத்தான துஆ. அல்லாஹும் அல்லாஹ் மானிய லிமா அஅதைத, யா அல்லாஹ் நீ கொடுக்க வேண்டும் என்று நினைத்த ஒன்றை இந்த உலகத்தில் தடுக்கக்கூடியவன் எவனும் கிடையாது. எவனுக்கும் அந்த தகுதி கிடையாது. எவனும் மாறு தட்டி வந்து விட முடியாது. அல்லாஹ் கொடுப்பதை நான் தடுப்பேன் என்று எவனும் சொல்ல முடியாது. சொன்னால் அவன் வஃபாத் ஆகி விடுவான். வலா மானிய லிமா அஅதைத, அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்று நினைத்த ஒன்றை தடுக்கக்கூடியவன் எவனும் கிடையாது. வலா முஅத்திய லிமா மனஅத, அல்லாஹ் தடுக்க வேண்டும் என்று நினைத்ததை எவனாலும் கொடுத்து விட முடியாது. சில பேர் சொல்றாங்க மார்தட்டி, நீ கோவில்ல போய் கேட்கிற, சர்ச்சில் போய் கேட்கிற, பள்ளிவாசல்ல போய் கேட்கிற, மசூதியில போய் கேட்கிற அப்படின்னா அந்த கடவுள்லாம் உனக்கு கொடுக்க மாட்டான், நான் உனக்கு கொடுப்பேன் சில பேர் மார்தட்டி சொல்லுவானுங்களா. அப்படியெல்லாம் இங்கே கிடையாது. நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ் தடுக்க வேண்டும் என்று நினைத்ததை யாராலும் கொடுத்து விட முடியாது. வலா ராத்த லிமா கதைத, அல்லாஹ் நியமித்த இப்படித்தான் நடக்கும் என்று நியமித்த அந்த விஷயத்தை எவனாலும் மாற்றிவிட முடியாது. அல்லாஹ் நியமித்து எழுதி, உங்களுக்கு இவ்வளவுதான் ரிஸ்க், இப்படிதான் இவ்வளவு நாள் தான் வாழ்வீங்க, இப்படித்தான் நீங்க இருப்பீங்க என்று அல்லாஹ் நியமித்து வச்சிருந்தத யாராலும் மாற்றிவிட முடியாது. இந்த உலகத்துல காசு கொடுத்தா எதை வேணாலும் மாற்றுவேன் என்று சொல்கிறான் அல்லவா, அவன்கிட்ட நீங்க போய் அவன் சம்பாதித்த அந்த காசு பணங்களை அப்படியே தட்டையில எடுத்து வச்சுட்டு இதை நீ சாப்பிட முடியுமான்னு கேளுங்க. சாப்பிட்டு காட்ட முடியுமா? முடியாது இல்லையா? அல்லாஹ் நியமித்த ஒன்றை யாராலும் மாற்றிவிட முடியாது. அதுபோல வலா யன்ஃபுல் ஜத்தி மின்கல் ஜத், முயற்சியாளன் முயற்சி செய்தால் அந்த முயற்சி பலனளிக்கும் என்று அல்லாஹ் நினைத்தால் தான் பயனளிக்கும். முயற்சி செய்யக்கூடியவன் முயற்சி செய்து விட்டால் உடனே கிடைத்து விடும் என்பது கிடையாது. அதனால்தான் விடாமுயற்சி இருக்கிறது. நீ முயற்சித்தான் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, நீ முயற்சி செய்து கொண்டே இரு, அல்லாஹ் என்றைக்காவது ஒரு நாள் உனக்கு கொடுப்பான். அதனால்தான் அரபில ஒரு வாசகம் சொல்லுவாங்க, என்னுடைய உஸ்தாத் பெருந்தகை கூட எனக்கு சொல்லுவாங்க, மன் ஜத்த வஜத, யார் ஒருவர் முயற்சி செய்கிறாரோ அவர் அடைந்து கொள்வார் அப்படின்ற அந்த பழமொழிய முயற்சி செஞ்சுட்டா உனக்கு கிடைச்சிரும்லாம் நீ நினைச்சுக்க கூடாது. மன் ஜத்த 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 வஜத, முயற்சி செய்து கொண்டே இரு, விடாமுயற்சி செய்து கொண்டே இரு, என்றைக்காவது ஒரு நாள் கட்டாயமாக நீ வஃபாத் ஆகுவதற்குள்ளாக கட்டாயமாக அதை நீ அடைந்து விடுவார். அதனால்தான் ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பிறகு லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து பியதிஹில் ഖൈർ வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற கலிமத்து தௌஹீத் 4வது கலிமாவை ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய நபர் எவ்வளவு பெரிய ஏழையாக இருந்தாலும் கூட அவர் வஃபாத் ஆகுவதற்கு முன்பாக ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய நசீபை பெற்றுவிட்டுதான் ஹாஜியாகத்தான் முஅத்தமிராகத்தான் அவர் வஃபாத் ஆகுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரக்கூடிய செய்தி. அதனால முயற்சி செய்யக்கூடியவனுடைய முயற்சி பலனளிக்க வேண்டும் என்று இருந்தாலும் அல்லாஹ் நினைச்சாதான் அந்த முயற்சி பலனளிக்கும். அந்த அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒவ்வொரு வருடத்திலும் ஷஅபான் மாதம் இந்த 15ஆம் இரவை நீங்கள் அடைந்து விட்டால் அதை பெரும்பாக்கியமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த பெரும்பாக்கியமாக எடுத்துக்கொள்கிற போது இரவு முழுவதும் நீங்கள் நின்று வணங்குங்க, பகல் முழுவதும் நீங்கள் நோன்பு வைங்க அப்படின்னு சொல்றதோடு இந்த 3 விஷயங்களையும் சொல்லி காட்டுவதனால நம்முடைய முன்னோர்கள் என்ன சொன்னாங்க,
குர்ஆனுடைய இதயமான சூரா யாசீனை நீ ஓதி அல்லாஹ் உன்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்ன அந்த 3 விஷயங்களை நீங்க அல்லாஹ்ட்ட கேளுங்க. அல்லாஹ் உடனே குர்ஆனை ஓதி கேட்டதுனால, அதுலேயும் குர்ஆனுடைய இதயத்தையே வச்சு நீங்க கேட்டதுனால உடனே அல்லாஹ் தஆலா தந்து விடுவார். இதுதான் நம்முடைய முன்னோர்கள் காண்பித்து தந்த எவ்வளவு தெளிந்த நீரோடையான வாழ்க்கை நடைமுறை. இந்த தெளிந்த நீரோடையான வாழ்க்கை நடைமுறையில் இன்றைக்கு வந்த கருப்பாடுகள் அதில் சேர் வாத்தி அதில் போட்டு விட்டு நம்மளையும் கதிகலங்க செய்து அதை ஒன்றுமே இல்லாமல் இன்று ஆக்கி விடுகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை தந்துள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷாபான் மாதத்தினுடைய 15ஆம் இரவுல நமக்கு இன்னொரு அமலையும் சொல்லி தந்தாங்க. என்னன்னா, அதாவது நீங்க அமல்லாம் செய்யுங்க, அமல்லாம் செஞ்சு முடிச்ச உடனே உங்களை இந்த அளவுக்கு வளர்த்த ஆளாக்குனாங்கல்ல, உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள், அங்கே பெற்றோர்களை நினைச்சு நீங்க துவா செய்யுங்க. இந்த பெற்றோர்கள் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அடக்க ஸ்தலத்திற்கு சென்று நீங்க துவா செய்யுங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காண்பித்து தந்திருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி தந்த செய்தி தான். அதையும் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தான் நமக்கு அறிவிக்கிறாங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, ஷஅபான் மாதத்தினுடைய 15ஆம் இரவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்னுடைய வீட்டிற்கு வரக்கூடிய வழமை தான், என்னுடைய வீட்டுக்கு தான் வந்தாங்க. இரவுனுடைய நடுநிசி நேரத்தில் வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்னுடன் தான் பக்கத்தில் அமர்ந்து அவர்கள் தூங்கினார்கள். ஆனால் நான் இரவனுடைய கொஞ்ச நேரம் கழித்து பார்த்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி பக்கத்தில் இல்லை. நான் நினைச்சேன் மற்ற மனைவிமார்களுடைய வீட்டுக்கு போயிட்டாங்களோ அப்படின்னு நினைச்சு நான் ஓடி போய் தேடினா நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஜன்னத்துல் பக்கீல அமர்ந்து அழுது கொண்டு துவா செய்து கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களை பார்த்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்னை பார்த்ததும் கேட்டாங்க, என்ன ஆயிஷா, நான் இன்னொரு மனைவிமார்கள்ட்ட நான் போயிருப்பேன் நீ நினைச்சு ஓடி வந்தியா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் வெட்கம் குனிந்து அந்த இடத்துல தலை குனிந்து நின்றுருக்கும் போது அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னாங்க, இன்றைக்கு நம்முடைய முன்னோர்களை நினைத்து துவா செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு மகத்துவமான இரவாக இருக்கிறது. அதனால என்னுடைய தாய் தந்தையருக்கு அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில உயர்ந்த அந்தஸ்தை தர வேண்டும் என்பதற்காக வேண்டி ஜன்னத்துல் பக்கீல நான் உட்கார்ந்து ஜன்னத்துல் பக்கீல அடக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா கபராளிகளுக்கும் நான் செய்து அவர்களுக்காக துவா செய்கிறேன் அப்படின்னு சொன்ன ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸ் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார். ஆதாரபூர்வமான அந்த அடிப்படையில் தான் நம்முடைய முன்னோர்கள் இன்றைக்கு வரைக்கும் நமக்கு ஓதி கொடுத்த உஸ்தாத்மார்கள் எல்லாம் வேலூர்ல நாங்கள் ஓதுகிற போது இதே ஷபே பராத் இரவுல பயான்லாம் முடிச்சுட்டு உஸ்தாத்மார்கள் வரும்போது உஸ்தாத்மார்கள் அவங்களுடைய உஸ்தாதெல்லாம் அடங்கி இருக்கக்கூடிய அங்கே தாஷா மக்கான் அங்கே ஒரு தாஷா மக்கான் இருக்குது வேலூர்ல. அங்கே வேலூரில் உள்ள கபறுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வளைவு இப்படி போடப்பட்டிருக்கும். அந்த வளைவுக்குள்ளே அடக்கப்பட்டிருக்கவங்க பாக்கியாத் மதரசாவில் ஓதி கொடுத்து உஸ்தாமார்கள் மட்டும் அங்கே அடக்கப்படுவாங்க. அது அந்த காலத்திலேருந்தே அவங்கெல்லாம் பெரிய வழிமார்கள், பாக்கியத்தில் ஓதி கொடுத்த உஸ்தாமார்கள்லாம் பெரிய வழிமார்கள். ஆனால் அவங்களுடைய கபறுகள்லாம் ஒரு பக்கம் மட்டும் தனியாக இருக்கணும், அதில் மற்றவங்க மிதிச்சுட்டு போகிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டி ஒரு வளைவு போடப்பட்டிருக்கும். இன்றைக்கும் அது இருக்குது. அந்த இடத்துல நம்முடைய உஸ்தாமார்கள் நம்மளை எத்தனை மணிக்கு கூப்பிட்டு போவாங்க? 2 மணிக்கு கூப்பிட்டு போவாங்க. 2 மணிக்கு பாடா வாப்பா வா. இதெல்லாம் நம்முடைய உஸ்தாமார்கள், நம்முடைய ஆசிரியர் தந்தைகள். இன்றைக்கி நம்ம இந்த அளவுக்கு ஷேகுல் தஃப்சீராக ஷேகுல் ஹதீஸாக இன்றைக்கு உங்களுக்கு முன்னாடி நம்ம உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கெல்லாம் காரணம் இவங்க தான். வாங்க, இவங்களுக்காக நம்ம ஒரு யாசின் ஓதி துவா செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பாய், குடிக்க தண்ணி, ஃப்ளாஸ்கில் பால் எல்லாமே எடுத்துகிட்டு போவோம். பாய் விரித்து பிள்ளைங்கள்லாம் அந்த பக்கம் அப்படியே சுற்றி உட்காந்துருப்பாங்க. பெரிய உஸ்தாது அங்கே இருந்து துவா செய்வாங்க. சஹருடைய நேரம் வரைக்கும் வேலூருடைய தாஷா மக்கானில் கபுரிஸ்தானில் லைட்டு வெளிச்சம் இருக்கும். இன்றைக்கும் நம்ம ராயப்பேட்டை, நம்ம காசிமேடு, வண்ணாரப்பேட்டை எல்லா இடத்துலையும் இன்னைக்கு ஜெகஜோதியாக இருக்கும். இதெல்லாம் ஆண்டாண்டு காலமாக நம்முடைய முன்னோர்கள் வழியாக அதை அமல் செய்து கொண்டு இருக்கிறோம். நம்ம தான் சில பேர் அதை புரியாமல்
ஏங்க உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கு நீங்கள் துவா செய்ய மாட்டீங்களா? அந்த அளவுக்கு துர்பாக்கியசாலியான ஒரு மகனாக நீங்கள் ஆயிட்டீங்களா? மகளாக நீங்கள் ஆயிட்டீங்களா? துர்பாக்கியசாலியாக உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கு நீங்கள் தான் ஓதி எதையுமே துவா செய்ய மாட்டீங்க. ஒரு அஜத்தை கூப்பிட்டுனா அவருக்கு 100 ரூபா கொடுக்கணுங்க. சரிங்க, 100 ரூபா கொடுக்காதீங்க, சும்மா துவா செய்யுங்கன்னு சொல்லுங்க. அல்லது அங்கே நின்று துவா செய்யக்கூடியவங்களோட நீங்களும் நின்று, யா அல்லாஹ் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள், என்னுடைய உற்றார் உறவினர்கள்லாம் அடங்கி இருக்காங்க, அவங்களுடைய மண்ணறையை சூன பூஞ்சோலையாக ஆக்குவாயாக அப்படின்னு நீங்கள் நின்று துவா செஞ்சீங்கன்னா அங்கே அடங்கி இருக்கக்கூடிய உங்களுடைய தாய் தந்தை எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. என்னுடைய மகன் எனக்காக என்னை நினச்சி துவா செஞ்சான் அப்படின்னு சந்தோஷப்படுவாங்களா? இல்லை. என்னங்க நீங்கள் அந்த சந்தோஷத்தை கூட உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டீங்களா? அவங்க வாழ்ந்த கடைசி காலகட்டத்தில் நீங்கள் அவங்கள கவனிக்கல, உள்ள பேச்செல்லாம் கேட்டுட்டு நீங்கள் என்னமோ ஒரு மாதிரி நீங்கள் நடந்துட்டீங்க. அவங்க இப்போது உங்களை விட்டு போயிட்டாங்க, மண்ணோடு மண்ணாக ஆகிட்டாங்க. அவங்கள நினைச்சு நீங்கள் துவா செய்ய மாட்டீங்களா? அந்த அளவுக்கு நீங்கள் இறுகிய உள்ளம் கொண்டவர்கள், அந்த அளவுக்கு நீங்கள் இதயம் இல்லாதவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? ஒரு மையத்து இந்த உலகத்தை விட்டு போய்விட்டால் 3 விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும். ஒன்று, நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய சதகத்துன் ஜாரியா என்று சொல்லப்படக்கூடிய தொடர்ச்சியாக நன்மையை தரக்கூடிய தர்மம். இன்னொன்று பயனுள்ள கல்வி. இன்னொன்று நமக்காக துவா செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளை. நமக்காக துவா செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளை. இல்லை ஹஸரத், அவங்க இங்கே அடங்கி இருக்காங்க, நான் இங்கே அம்பத்தூர் அயப்பாக்கத்தில் இருக்கேன், இங்கே அங்கே போய் துவா செய்யணுமா? எங்க இதே உங்களுக்கு 1 கோடி இப்போ 12 மணிக்கு ஒருத்தர் தராரு அப்படின்னு சொன்னா கடைக்கோடியில் போய் நின்று நீங்க வாங்கிறதுக்கு போவீங்களா இல்லையா? உங்களை பெற்றெடுத்த, உங்களை வளர்த்த ஆளாக்கிய, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத முறையில் உங்களை வளர்த்தாங்களே, அவங்க அடங்கி இருக்கக்கூடிய இடத்துக்கு அங்க போய் துவா செய்யணுமான்னு கேட்குறீங்களே, என்னங்க நீங்க மனசு உங்களுக்கு? அதைத்தான் நாங்கள் கேட்குறோம். கருப்பாடுகள்கிட்ட அதைத்தான் நான் கேட்குறேன். எப்போ உன்னை வளர்த்த ஆளாக்கிய உன்னுடைய பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், உன்னுடைய முன்னேற்றத்துக்கு காரணமாக இருந்தவர்கள் இன்றைக்கு அவங்க இறந்து போயிட்டாங்க. நீ அவங்களுக்காண்டி எதுவும் செய்ய வேணாம். ஒரு யாசின் ஓதி, அதான் நீ யாசினே ஓதவே தேவையில்லை. யாரெல்லாம் இவங்களை நல்லா வச்சிரின்னு நீ துவா செய்ய மாட்டியா? அந்த துவா செய்யக்கூடிய மனம் கூட உனக்கு இல்லையா? அந்த இருதயம் கூட உனக்கு இல்லையா? இதயம் இல்லாதவனாக நீ ஆகிவிட்டாயா? அந்த அளவுக்குள்ள இரக்கம் இல்லாத இதயம் உடையவனாக. இதைத்தான் நம்ம கேட்கணும். அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம வாழ்ந்த வழிமுறையையும் வாழ்ந்த தடங்களையும் நம்முடைய முன்னேற்றத்திற்கு காரணமாக இருந்தவர்களையும் என்றைக்கும் நாம் மறந்து விடக்கூடாது. அப்படி மறந்துட்டோம்னா நம்ம நன்றி கெட்டவர்களாக மாறிவிடும். நன்றி கெட்டவர்களாக நீங்கள் வாழ்வதற்கு நீங்கள் ஆசைப்படுறீங்களா? அல்லது நன்றி உள்ளவர்களாக நீங்கள் வாழ்வதற்கு ஆசைப்படுகிறீர்களா? இன்னைக்கு முடிவு செய்யுங்க. சலாமத்து பள்ளியில் நீங்கள் முடிவு செய்யுங்க. நன்றி உள்ளவர்களாக நீங்கள் வாழணும்னு ஆசைப்படுறீங்களா? நன்றி கெட்டவர்களாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? நன்றி உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இந்த அமல்கள்லாம், பள்ளிவாசலில் செய்யப்படக்கூடிய அமல்கள்லாம் முடிச்சுட்டு நேராக போய் எங்கேயும் நின்று கபர்ஸ்தானில் நின்று, யா அல்லாஹ் என்னுடைய பெற்றோர்களுக்கு நீ உயர்ந்த சுவனத்தை தருவாயாக, அப்படி ஒரு வரி நின்று அங்கே துவா செஞ்சுட்டு வாங்கல. உங்களுடைய பெற்றோர்கள் எவ்வளவு மனம் குளிர உங்களை உயர்த்துவாங்க தெரியுமா? அல்லாஹ் கொடுக்குது. யா அல்லாஹ் என்னுடைய மகன் என்னை பார்க்க வந்துட்டான், என்னுடைய மகன் என்னை பார்க்க வந்துட்டான், எனக்காக அவன் துவா செஞ்சு நிற்கிறான், நீ அவனுடைய வாழ்க்கையை நீ சிறப்பாக்கி வைப்பாயாக அப்படின்னு அவங்க மண்ணறையில் இருந்து துவா செய்தார்கள் என்றால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு திருப்பு முனையாக அமையும். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காண்பித்து தந்திருக்கிறார்கள். எனவே இந்த ஷபே பராத் இரவில் நாம் செய்யக்கூடிய அனைத்து அமல்களையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்து அருள் புரிவானாக. எல்லா விதமான ஷபே பராத் சம்பந்தமான எல்லா விதமான தெளிவுகளையும் அல்லாஹ் தஆலா நம்முடைய மனதிலே பதிவு செய்து வைப்பானாக. எந்த ஒரு அமல்களையும் நம்முடைய வாழ்நாளிலே விடாமல் நிரந்தரமாக அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவருக்கும்